ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. வேல்யூஸ் ஆர் வேல்யூஸ் ஆர் லாங் லாஸ்டிங் பிலீவ்ஸ் தட் ஷேப் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டல் சாய்ஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷனாக இருக்க போகுது. ஓகே. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ஹவு டு வேல்யூஸ் டிஃபர் ஃப்ரம் எத்திக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட் வந்து ஹவு கேன் அ சிவில் சர்வெண்ட் பேலன்ஸ் அ பர்சனல் வேல்யூஸ் வித் அ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கோயிங் டு பி யோர் ஃபைனல் ஆர் கன்க்ளூடிங் பார்ட். ஓகே. ஸோ மொத்தம் 3 பார்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் கொடுத்ததில் வெறும் 2 பார்ட் தான் இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் கெட் கொஸ்டின்ஸ் லைக் சிங்கிள் பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா அதில் வந்து இன்ட்ரோடக்ஷனு, மெயின் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கன்க்ளூடிங் பார்ட் அப்படின்னு சொல்லி போகலாம். பட் இதில் வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் பார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஓகே, டன். ஸோ இதில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, இதை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதியிருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அனுப்பிட்டீங்க ஆன்சரை. ஓகே. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எப்படி இதை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி எழுதியிருப்பீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேல்யூஸ் ஆர் லாங் லாஸ்டிங் பிலீஃப்ஸ் தட் ஷேப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டல் சாய்ஸஸ். இதை எப்படி எழுதியிருப்பீங்க? என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க? ஓகே. வேல்யூ, யா, திஸ் இஸ் த மிஸ்டேக், திஸ் இஸ் வாட் த மிஸ்டேக். ஓகே. ஸோ கரெக்டாக சொன்னார். வேல்யூஸ்னால் என்ன, எத்திக்ஸ்னால் என்னென்னு எழுதுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு எழுதுவேன்னு சொல்கிறாரு. சம்திங் தட் இஸ் நாட் டிமாண்டட் இன் திஸ் கொஸ்டின். ஓகே. நீங்கள் வேல்யூஸ் ஆர் லாங் லாஸ்டிங் பிலீவ்ஸ் தட் ஷேப் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டல் சாய்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இம்பேக்டோ, ரீசனோ, என்ன பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி எதையுமே பேசக்கூடாது. ஒன் செகண்ட், அக்செப்ட் பண்ணியாச்சு, கவனிக்கலன்னு சொல்லுங்க. ஓகே, டன். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, வேல்யூஸ் ஆர் லாங் லாஸ்டிங் பிலீவ்ஸ். ஸோ இதை எப்படி எழுதியிருப்பீங்க, வேர்ட்ஸில் கொண்டு வந்திருப்பீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ வேல்யூஸ் வந்து இட்ஸ் அ பிலீஃப். ஓகே. நாட் ஜஸ்ட் அ பிலீஃப், டீப் ரூட்டட் பிலீஃப். வேல்யூஸ் ஆர் டீப் ரூட்டட் பிலீஃப்ஸ். ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும் ஆக்சுவலி, நான் கான்செப்சுவலாக தான் கேட்குறேன். வேர்ட்ஸு, கிராமரு, சென்டென்ஸு இப்படிலாம் கேட்கல. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட். ஓகே. ஸோ வேல்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ டீப் ரூட்டட் பிலீஃப். வாட் இஸ் இது என்ன பண்ணும் இந்த பிலீஃப்? ஓகே. டிசைட்ஸு ரைட் ஆர் ராங்குன்னு டிசைட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிசைடிங் வாட் இஸ் ரைட் ஆர் ராங்? ஒரு செயலை செய்யணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டிசைட் பண்ணுறீங்கல்ல, அந்த டிசிஷனோட பர்பஸ் என்ன? செயல் வேர்டில் கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டு தான், கரெக்டாக சொல்லுங்கள். ஆட்டிடியூட், அதுக்கு முன்னாடி ஆட்டிடியூடோட ஃபவுண்டேஷன், ஆட்டிடியூட், பிலீஃப், வேல்யூ. ஓகே. ஆட்டிடியூட், தட்ஸ் இட். ஓகே. ஸோ பிஹேவியர், உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே இட் ஃபார்ம்ஸ் யுவர் பிஹேவியர். நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றத இன்னொரு பர்சன் வந்து லேர்ன் பண்ணி அதுக்கேற்றாப்புல அவங்க பிஹேவியரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தட் இஸ் ஆட்டிடியூட். ஓகே. அப்போ இங்கே வந்து வேல்யூஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தே ஆர் நாட் they don't want you to answer attitude and all. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் அப்படின்றப்போ ஆர் லாங் லாஸ்டிங் பிலீஃப்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த கண்டெக்ஸ்டில் தான் நீங்கள் அப்ரோச்சே பண்ணணும். அப்போ வேல்யூஸ் ஆர் அ டீப் ரூட்டட் பிலீஃப் தட் கைட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பிஹேவியர் அண்ட் டிசிஷன்ஸ். சிம்பிளாக முடிஞ்ச இன்ட்ரடக்ஷனு என்ன. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா 250 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏன்னா இன்ட்ரோடக்ஷனை 2ஆக பிரித்து எழுதணும். இதில் இன்னொன்று, ஹவு டு வேல்யூஸ் டிஃபர் ஃப்ரம் எத்திக்ஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இன்ட்ரோடக்ஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடணும். இப்போ வேல்யூஸ் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே. ஸோ அப்போது இப்போ இந்த வேல்யூஸை ஷேப் பண்ணுறது என்ன? ஏன்னா அந்த இடத்துல நம்ம பிட்டாக எலாபரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாததை எழுதக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இப்போ இதில் கேட்டிருக்கிறனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் காட்டணும். அப்படின்றப்போ இன்ட்ரோடக்ஷனில் வேல்யூஸையும் எழுதணும், எத்திக்ஸையும் எழுதணும். பட் 250 வேர்ட்ஸ், 150 வேர்ட்ஸ்னால் இப்போ நம்ம பேசினதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் 250 வேர்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகணும். அப்போ எதை சேர்ப்பீங்க? அன்னெசரியாக எதையும் சேர்க்கக்கூடாது. பாயிண்ட்ஸு கரெக்டாக சேர்க்கணும். வேல்யூஸை பற்றி பேசியாச்சு, இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட், அடுத்த லைன், அடுத்த சென்டென்ஸ் வந்து என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஹவ் இட் இஸ் ஷேப்ட்.
ஓகே, ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இது இந்த இன்ட்ரோடக்ஷன் தான், வேல்யூஸோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஏன்னா ஸோ இம்பேக்ட் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கிடையாது, வேல்யூஸோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ தே ஆர் ஷேப்டு பை ரிலீஜியன், ஃபேமிலி, கல்ச்சர், ட்ரெடிஷன், பியர் குரூப். ஓகே, இந்த மாதிரி போட்டு நீங்கள் இது பண்ணிடுவீங்க. அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இதாக. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். ஒவ்வொரு பர்சனுக்கும் செட்டன் பிலீஃப் இருக்கும். ஏன்னா ஸோ பர்சன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஹானஸ்டி பெருசாக இருக்கலாம், பட் உங்களுக்கு கம்பேஷன் பெருசாக இருக்கலாம். ஸோ ஹானஸ்டிக்கும் கம்பேஷனுக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராடிக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஹானஸ்டியை சூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்பேஷனை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்ட்ராடிக்டிங், அதாவது அதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து சப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஹானஸ்டியை வந்து ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, ஹானஸ்டிக்கும் கம்பேஷனுக்கும் கண்ட்ராடிக்ஷன் வருது அப்படின்னா அந்த பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணுவாரோ ஏன்னா அதை வந்து அப்ஹோல்டு பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷனில். அவங்க அந்த வேல்யூ வந்து அவங்களோட டிசிஷனை வந்து கைடு பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளை வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதான்னு ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேச்சர் என்ன, இதோட நேச்சர் வந்து தே ஆர் லாங் லாஸ்டிங். ஓகே, என்னதான் நமக்கு பர்சனலாக இருந்தாலும் என்ன இது வந்து இட்ஸ் டீப் ரூட்டன்றனால இது வந்து நம்மளோட கோர் பிலீஃப் சிஸ்டமாக இருக்கும். ஸோ கோர் பிலீஃப் சிஸ்டமாக இருக்கிறப்போ இது வந்து இன்டர்னல் அண்ட் லாங் லாஸ்டிங். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டிங்களா, 250 வேர்ட்ஸ்ன்றனால கொஞ்சம் பிட்டாக எழுதணும் அப்படின்றனால வேல்யூஸை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறப்போ ஒரு 3 சென்டென்ஸில் எழுதணும். ஓகே, 3 சென்டென்ஸு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எத்திக்ஸை கான்ட்ராடிக்ட் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எத்திக்ஸுக்கும் வேல்யூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்களே சொல்லுங்கள். நம்ம இவ்வளோ ஓகே எனிஒன் ஓகே, வேல்யூஸ் ஆர் சப்ஜெக்டிவ் சொல்லியாச்சு, எத்திக்ஸ் இஸ் யூனிவர்சலா. ஓகே, தென் இன்னும் இப்போ வேல்யூஸ் வந்து நம்மளோட பிஹேவியர் விச் மீன்ஸ் த டிசிஷன் வாட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லுது. ஓகே, எத்திக்ஸும் அதை தானே பண்ணுது. பட் வாட் மேக்ஸ் தம் அ டிஃப்ரெண்ட், வாட் மேக்ஸ் இட் அ டிஃப்ரெண்ட் வாட் கரெக்டாக மட்டும் சொல்லுமா, அப்படி இல்லை. ஜாய்ஸ் கரெக்டாக சொல்லிட்டாங்க, விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு. ஓகே, இட் இஸ் நாட் இன்டர்னல், இட் இஸ் எக்ஸ்டர்னல். இதுதான் கோர் டிஃப்ரென்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த கொஸ்டினில் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஹவு டு வேல்யூஸ் டிஃபர் ஃப்ரம் எத்திக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் இது வந்து வேல்யூஸ்க்கும் பொருந்தும். கரெக்டு, அப்ஜெக்டிவ். எத்திக்ஸ் வந்து மோர் அப்ஜெக்டிவ், வேல்யூஸ் வந்து சப்ஜெக்டிவ். கரெக்டு தான். ஓகே, பட் இது எல்லாமே நம்ம சிங்கிள் என்டிட்டியாக பார்த்தோன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து மாறும். ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது இன் கான்ட்ராஸ்ட் வந்து எத்திக்ஸை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பீங்க, அதுவும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதையுமே விடக்கூடாது. இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ ஹேவ் டு like specify those points. Okay, so அப்போ in contrast ethics specifically in the context of public servicesனு ஒரு லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, சும்மா மொட்டையாக வந்து எழுதிடக்கூடாது. ஏன்னா ஸோ இதில் கேட்டிருக்கிற மாதிரி நம்ம அப்படியே அதே மாதிரி நம்ம ஃபார்மலாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பப்ளிக் சர்வீசஸோட அந்த கண்டெக்ஸ்டில் நீங்கள் சொல்கிறப்போ இது எப்படி எழுதுவீங்க, எத்திக்ஸ் அப்படின்றது வந்து விச் இஸ் அ கோடிஃபைடு ஸ்டாண்டர்டு. பட் நீங்கள் வேல்யூஸ் அப்படின்றது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். பட் எத்திக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கோடிஃபைடு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சம்திங் விச் இஸ் ப்ரொஃபஷ்னலி அக்செப்டபிள். ஏன்னா இந்த கண்டெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலி அக்செப்டபிள், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிவில் சர்வீஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கண்டெக்ஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணணும் எத்திக்ஸை. ஓகே, ஏன்னா எத்திக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது, அதோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இங்கே சிவில் சர்வீஸ் கண்டெக்ஸ்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ விச் இஸ் ப்ரொஃபஷ்னலி அக்செப்டபிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட த மெச்சூரிட்டி நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க ஓவரால் எத்திக்ஸை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களோட வேர்ட் சாய்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு எவாலுவேட்டர் வந்து எல்லாருமே வந்து சம்திங் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அதை படித்து அவங்களுக்கு வந்து வாட் இஸ் எத்திக்ஸ்ன்றது டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வேர்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக டெப்த்தாக கன்சைஸாக எழுதுறீங்களோ அது வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டெக்ஸ்டில் கேட்டிருக்காங்கன்னா இந்த கண்டெக்ஸ்ட்லேயே எழுதணும். வேர்ட்ஸை வந்து சாய்ஸ் வந்து இன்னும் கிளியராக இருக்கணும். ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கிளியராக இருக்கணுன்றதை காட்டிலும்
ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லணும், ப்ரொஃபஷ்னலி அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள். ஓகே, ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது இந்த கண்டெக்ஸ்டில் ஓகே, எத்திக்ஸ்னாலே ப்ரெஸ்கிரைப்டு தான். பட் சிவில் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபார்மலைஸ்டு ஒன் இந்த கண்டெக்ஸ்டில். ஓகே, சொசைட்டியில் இப்போ ரிலீஜியனில் எத்திக்ஸ் கொடுக்குது, ஏன்னா அது ஃபார்மலைஸ் பண்ணியிருப்பாங்களா? இட் மே பி ஃபார்மலைஸ்டு ஆர் அன்ஃபார்மலைஸ்ட். ஃபார்மலைஸ்ட் வந்து ஆர்கனைஸ்டு ரிலீஜியனில் இருக்கும். ஓகே, குரான், பைபிள், ஓகே, அப்ரஹாமிக் ரிலீஜியனோட இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹிந்துயிசம் எடுத்துட்டிங்க அப்படின்னா லைக் கீதா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க, கோடிஃபை பண்ணியிருப்பாங்க ஒரு புக்லேயோ, ஒரு ஐ மீன் ஸ்கிரிப்சராக கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது விச் மேபி கெனோன்சியல், நான் கெனோன்சியல், அதாவது வாய்வழியாக சொல்கிறதுக்கும் ஒரு புக்கில் எழுதி வர்றது தான் அது டிஃப்ரென்ஸு, கெனோன்சியல், நான் கெனோன்சியல் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில அன்ஆர்கனைஸ்ட் எத்திக்ஸும் இருக்குது. இப்போ ட்ரைபல் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஃபார்ம் ஆஃப் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து கோடிஃபைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுதான் கமாண்ட்மெண்ட்ஸு. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி எத்திக்கல் சுச்சுவேஷன் வர்றப்போ, உங்களுக்கு டயலமா வர்றப்போ யூ ஹாவ் டு மேக் திஸ் டிசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலீஜியன் எடுத்துக்கோங்க. ரிலீஜியன் எடுத்துட்டிங்கன்னா பகவத்கீதா இட்ஸ் ஆல் அபவுட் வாட்? இட்ஸ் அபவுட் எத்திக்ஸ் இல்லை, ஃபண்டமெண்டல் கோர். ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் வந்து அர்ஜுனா வந்து நிற்கிறான் பேட்டில் ஃபீல்டு, ஆப்போசிட்டில் இருக்கிற எனிமீஸ் எல்லாருமே இவனோட டீச்சர்ஸு, சொந்தக்காரங்க, பழகுனவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட போய் நான் எப்படி சண்டை போடுவேன்னு கேட்குறான். என் கூட பழகுனவங்க எல்லாருமே இவங்களை எப்படி நான் கொலை பண்ணுவேன், இவங்க கூட போய் நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு நிற்கிறப்போ, ஓகே, வாட் இஸ் தர்மா? தர்மனா என்னது? வாட் இஸ் த ரைட் டிசிஷன் யூ ஹாவ் டு மேக் இன் திஸ் சிச்சுவேஷன்? பிகாஸ் அர்ஜுனாவோட பர்சனல் வேல்யூஸ் வந்து கண்ட்ராடிக்ட் ஆகுது. அந்த இடத்துல அவனால் டிசிஷன் எடுக்க முடியல. ஓகே, அப்படின்றப்போ இன்டர்னலாக அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி எமோஷ்னலி டீஸ்டபிளைஸ் ஆகி நிற்கிறப்போ எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அவனோட டிசிஷனை கைடு பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு? ஸோ இங்கே பாருப்பா, என்ன தர்மா என்ன அப்படின்னா, என்னதான் நீ பர்சனலாக அவங்க மேலே இது பண்ணாலும், என்ன உன்னை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு உனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஏன்னா நீ இவ்வளோ தூரம் கூட்டு வந்து நின்றுட்ட. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா உன்னோட தர்மம் என்னன்னா, யூ ஹாவ் டு டூ திஸ் வார். ஓகே, பேக் அடிக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டு. ஏன்னா இப்போ ஒரு கிங் இருக்கான் அப்படின்னா அந்த கிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொடெக்ஷன். சப்ஜெக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறது, இதுதானே ஒரு கிங்கோட அல்டிமேட் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அந்த கிங் வந்து அவனுக்கு வார் வந்து பிடிக்காது பர்சனலி. அப்போ ஒருத்தன் படையெடுத்து வர்றான், ஏன்னா அப்போ வந்து நான் வந்து சண்டை போட மாட்டேன் ஏன்னா எனக்கு வார் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து வெளியே போடுறான்ல, தட் இஸ் நாட் தர்மா இல்லை. என்ன டியூட்டி தான் யுவர் தர்மா. ஏன்னா அப்படின்றப்ப இங்கே வந்து வாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. ஸோ இன்டர்னலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அத்தாரிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் எத்திக்ஸு. உங்கள் பர்சனலி நீங்கள் என்ன வேணால் கான்ட்ராடிக்ட் ஆகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் எடுத்துக்கோங்க. லைக் இப்போ வந்து ஈரான் இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு, நமக்கு இந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு, பட் உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக, டெப்த்து கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா போகிறேன். ஓகே, ஸோ அன்னெசரியாலாம் எதுவும் சொல்லலை. இப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அடிக்கிறான்னா எதுக்காக அடிக்கிறான்? அவனோட செக்யூரிட்டி. ஓகே, சுற்றி வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது, ஜூஸ்க்கும் ஆகாது, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஏன்னா அப்படின்றப்போ அவனோட செக்யூரிட்டி அவனுக்கு முக்கியம். ஸோ அவன்கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது, ஏன்னா டெட்டரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறான். ஸோ அதனால தான் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரப் வேர்ல்டு வந்து என்ன பண்ணல, இஸ்ரேலே டச்சே பண்ணலை. ப்ளஸ் தே ஹேட் அ பெட்டர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால மிசைல்ஸ் வந்து பெனட்ரேட் ஆகி போகாது. ஓகே, பட் இப்போ வந்து அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சி மிசைல்ஸை வந்து உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வந்து இந்த ரீஜனில் யாரும் வந்து அட்டாமிக் பாம்பு வந்து கொண்டு வந்துடக்கூடாது. அப்போது ஒரு நாட்டுக்கு சாவர்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து வேல்யூ தானே.
அது வந்து வேல்யூ தான். இப்போ ஈரானோட சாவர்னிட்டியை வந்து இஸ்ரேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி, அவங்களோட பாதுகாப்பை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ஷூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வேல்யூ பண்ணுறாங்க. அப்படின்றப்போ சாவர்னிட்டியா இல்லை செக்யூரிட்டியான்னு வர்றப்போ இல்லை இல்லை எங்களுக்கு இன்னொரு நாட்டோட சாவர்னிட்டிலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு எங்கள் நாட்டோட செக்யூரிட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டுன்னு சாவர்னிட்டியை ப்ரீச் பண்ணி ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறான். நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறான். ஏன்னா பட் அமெரிக்கா போய் கிணறு வெட்டி கொடுத்துருக்கான் ஈரானுக்கு. அது வேற விஷயம். ஃப்ரீயாக கிணறு வெட்டி கொடுத்துருக்கான் $1 மில்லியன் போட்டு. அங்கெல்லாம் நியூக்ளியர் இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, பார்த்தீங்களா? வீடியோஸ் பார்த்தீங்களா? வெட்டி பாம் போட்டு பெரிய பல்ல விழுந்து அது கிணறா மாறிடுச்சு, தண்ணி வந்துருச்சு. அதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு ஈரானுக்கு ஃப்ரீயாக கிணறு வெட்டி கொடுத்துருக்கானுங்க அமெரிக்கா. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன கண்ட்ராடிக்டிங் வேல்யூன்னு உங்களுக்கு புரியுதுல? இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ இதே சுச்சுவேஷன் இந்தியாவுக்கும் வந்துச்சு. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஷிட் மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தார் கண்ட்ராடிக்டிங் வேல்யூ வர்றப்போ. பங்களாதேஷ் இல்லை. ஸோ பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் இது வந்து டெவலப் பண்ணுற அந்த எண்டில் இருந்தாங்க. ஓகே, இந்தியாவோட ஸ்பைஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. ஓகே, ஸோ அது யாருன்னா மொராஜி தேசாய் அவர் இருக்கிறப்போ பாகிஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறாங்க. நம்மளோட இந்தியனோட ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த ஏரியா பக்கத்தில் சலூன் கடை போட்டு இருந்திருக்காங்க. அந்த சலூன் கடையில் அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து உள்ளேருந்து வந்து முடி வெட்ட வருவாங்க. அந்த முடிவை எடுத்து லைக் இந்தியாவுக்கு அனுப்பி ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதில் ரேடியேஷன் ரெசிடியூஸ் வந்து இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல தான் இவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர்கிட்ட பாகிஸ்தானில் இந்த ஏரியாவை சுற்றி ஸ்பையிங்கில் இருந்தாங்க, இந்தியாவோட ஸ்பைஸ். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து லைக் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க. ஸோ எமர்ஜென்சி மோர் அத்தாரிட்டேட்டிவ் ரூல் நடந்திருக்கு. கான்ஸ்டியூஷனை வளைக்க இந்திரா காந்தி ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு ஃபேவராக மாற்ற ட்ரை பண்ணாங்க, லைக் ஹவு ஹிட்லர் டிட். ஓகே, ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து மக்கள் எழுந்து இந்திரா காந்தி அவங்கள வந்து எலெக்ஷனில் டிஃபீட் பண்ணி அதுக்கு அடுத்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த புது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மோர் ஆர் லைக் நாங்கள் தான் மக்களுக்காக நல்லது பண்ணுறோம் ஏன்னா அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டாங்க. இந்த அத்தாரிட்டி என்க்ரோச்மெண்ட்டு இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக ஒரு பெர்செப்ஷனை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடு சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ், இந்தியாவோட ரா இருக்காங்க இல்லையா, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லைக் லாஸ்ட் மினிட் எக்ஸிக்யூஷன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பிளான் எல்லாம் போட்டுட்டு என்ன பிளான் ஏ பிளான் பி என்ன பண்ணட்டும் இப்படி தான் போய் கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இதை பண்ண போகிறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இதை கேரி அவுட் பண்ணுவோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா பிளான் பி இது என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மாதம் பல வருஷம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அட்டாமிக் பாம் வந்து கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறாங்க. இது மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணி கடைசியில் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை அவங்க நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ண போகிறப்போ எப்படியாவது அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு ஃப்ரான்ஸோட பேசி, ஃப்ரான்ஸுக்கும் ஆகாது ஓகே வர வைக்கக்கூடாது. ஸோ இப்போ ஃப்ரான்ஸோட பேசி என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸோட ஏர்கிராஃப்ட்ஸ், ஏன்னா நம்மகிட்ட அப்போ கேப்பபிலிட்டி கிடையாது, ஸோ ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ ஃப்ரான்ஸோட ஏர்கிராஃப்ட்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு லாகூரில், இங்கே பஞ்சாபில். ஏன்னா கடைசி ஃபியூலெல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கிறப்போ ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து அடிச்சிடலாம். அப்போ அதை அடிச்சிருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்க முடியாது, நியூக்ளியர் பாம் வந்து டெவலப் பண்ணியிருக்க முடியாது. அவங்க வந்து கடைசியாக கொண்டு போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன்னா இருங்க, அவர் வந்து மொராஜி தேசாய், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு அப்புறமா இது பண்ணுறேன். ஓகே, ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொண்டு போய் சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஆல்ரெடி ஹி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் பாகிஸ்தான் பிஎம், அந்த டைமில் இருந்த பிஎம் கூட. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா பேசிஃபிஸ்ட், லைக் காந்தி டைமில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் டைமில் இருந்தவங்க, தே வேல்யூ மோர் ஆன் அதர்ஸ் சாவர்னிட்டி, பர்சனல் லைஃபு என்ன இதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பேசிஃபிஸ்ட் காந்தி மாதிரி அவரோட ஐடியாலஜியை பின்பற்றி வந்தவங்க. அப்போ வந்து
நம்ம வந்து பாகிஸ்தான் இந்தியா இஷ்யூவை பிரிக்கணும், முடிக்கணும், ரெண்டையும் மறுபடியும் ஒன்றாக்கணுன்ற ஐடியாவில் தான் அப்போ இருந்தாங்க. ஸோ அகண்ட பாரத் திரும்ப நம்ம யூனிஃபை ஆகணும் அப்படின்ற ஐடியாவில் தான் அப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு கான்டாக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அப்போ இவர்கிட்ட போய் இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே ஆஸ் அ பிரைம் மினிஸ்டராக அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இஃப் திஸ் இஸ் அவர் கண்ட்ரி செக்யூரிட்டி, இதுதான் நம்ம கண்ட்ரிக்கு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கணும். இன்ஸ்டெட் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அது எப்படி இன்னொரு கண்ட்ரியோட சாவர்னிட்டியை நீங்கள் கெடுக்கலாம்? அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதை எப்படி நீங்கள் கிடைக்கலாம்? என்ன இதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம்? அதுக்காக தான் கிரியேட் பண்ணோம். என்ன அவர் கேட்டது வந்து இதுக்காக நம்ம கிராவ் கிரியேட் பண்ணோம், அதர் கண்ட்ரியோட சாவர்னிட்டி இது பண்ணுறதுக்காக இது பண்ணோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை இதெல்லாம் இப்போவே கேன்சல் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து பாகிஸ்தானோட பிஎம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, என்ன இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் சைட்லேருந்துன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வித்தின் அன் ஹவர் அந்த ஃபெசிலிட்டியை சுற்றி இருக்கிற எல்லா இந்தியன்ஸ் போயும் பிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 80 பேரை எக்ஸிக்யூட் பண்ணானுங்க பாகிஸ்தான்காரனுங்க. இப்போது இந்த ஆள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நான் இது வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாரு. அவனுங்க வந்து இல்லை அப்படியா, சரி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு அந்த ஸ்பைஸ் எல்லாம் பிடிச்சி விட்டாங்களா? பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டானுங்க. என்ன அப்போது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு வெளியே போகிறாரா? கேட்டால் ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதாவை ரியலாக படித்து வாட் வி ஹாவ் டு டூ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்கேஸ் வந்து அவங்க ஒரு போஸ்டிங் இது பண்ணுறாங்க, அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, மினிஸ்டர், அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட பர்சனல் பிலீஃபையும் விட்டுட்டு இண்டிவிஜுவலாக ஃபார்மலைஸ் பண்ணப்படாத ஒரு பிலீஃபை வந்து அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ பர்சனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறவர், அவரோட ரிலீஜியஸ் பிரின்சிபிள்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து கைடு பண்ணணும், அதுவும் பண்ணலை. ஏன்னா கீதாவில் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்களோ அந்த ரோலுக்கான டியூட்டியை பண்ணணும், பர்சனல் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டார், அவரோட பர்சனல் ஃபார்மலைஸ் பண்ணப்படாத வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாட்டோட செக்யூரிட்டி, ஏன்னா நாட்டோட செக்யூரிட்டியவே இது பண்ணியிருக்காரு. இந்த ரீஜனை வந்து இன்னும் டீஸ்டபிளைஸ் பண்ண வச்சுருக்காரு. பாகிஸ்தான் கிட்ட இப்போ அட்டாமிக் பாம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்காது, நடந்திருக்க விட மாட்டாங்க. புரியுது? அங்கே இல்லைன்னு வச்சுருக்கோங்க, தொட்டிருக்கவே மாட்டாங்க இந்தியாவை, வாய்ப்பே இல்லை. இப்போ எங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு இப்போ அடுத்து நம்ம ரிட்டாலியேட் பண்ண போகிறோம், டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த உடனே என்ன சொல்கிறாங்க, அட்டாமிக் பயம் போட்டுருவோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி இந்தியாவை பயமுறுத்த, த்ரெட்டன் பண்ண, டெரரைஸ் பண்ண சான்ஸ் இல்லாமல் போயிருந்துருக்கும்ல, செக்யூரிட்டி நம்ம இது பண்ணியிருப்போம்ல. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து லீடரோட பர்சனாலிட்டி, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப மேட்டர். ஓகே, இப்போ பொலிட்டிக்கலி தானே நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க அந்த ஐடியாலஜி வச்சாவது இது பண்ணணும். ஓகே, இப்போ பிஜேபி வராங்க அப்படின்னா இவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, கண்ட்ரியை என்ன ரிலீஜனை வச்சு கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் காங்கிரஸ் அண்ட் இந்தியன் நேஷ்னல் லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன்னா எப்படி இந்தியாவை கன்சாலிடேட் பண்ணணும்னு நினச்சாங்க, லைக் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஏன்னா நம்ம எல்லாரும் அதாவது என்ன தான் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் கல்ச்சராக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு கன்சாலிடேட் பண்ண நினச்சாங்க. ஏன்னா ஆனால் என்னென்னா அப்படி கன்சாலிடேட் பண்ண நினச்சாலும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அவங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ்க்கு என்ன ப்ளஸ் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வச்சு அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி ஒருத்தவங்க எமர்ஜ் ஆகிறாங்க. இப்போ மொரார்ஜி தேசாய் இந்த டைமில் இப்படி பண்ணனால தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட், ஸோ வாஜ்பாய் அந்த சைட்லேருந்து பிரிகிறாரு, ஏன்னா தனியாக போகிறாரு, ஏன்னா டிப்ரைடாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி காந்தியை கொன்னதுக்கு காரணமும் அதான். ஓகே, எதுக்காக பிரித்து கொடுக்குறீங்க, ஏன்னா இன்னும் விட்டா அவரை வந்து உயிரோட விட்டோம் அப்படின்னா பாசிஃபிஸ்ட்டு இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார், அவங்க கேட்க அப்பீஸ் பண்ண கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு அந்த டிப்ரைவ்டு மோட்டிவேஷனில் காந்தியை கொலை பண்ணாங்க. ஏன்னா அதுக்கடுத்து பிஜேபி செகண்ட் வேவ்ல வந்து எமர்ஜ் ஆகுறாங்க இந்தியாவில். அது வந்துக்குன்னா மொரார்ஜி தேசாய் இந்த மாதிரி அதே மாதிரி காந்தி மாதிரி பாசிஃபிஸ்டாக இருந்தது. ஓகே, அப்போது டிப்ரைவ்டு ஃபீலிங் வரும்ல, எங்களுக்கு வந்து டிப்ரிவேஷன் ஏன் நாங்கள் மட்டும் இழக்கணும் அப்படின்னு டிப்ரைவ்டு ஃபீலிங் வர்றப்போ அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி காந்தி வாஸ் கில்டு, ஏன் ஜேஆர்பி காந்தி கில்டு தானே, கரெக்டு தானே, ஹி வாஸ் கில்ட் அண்ட் மர்டர்ட். ஓகே, ஸோ அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி தான் பிஜேபி எமர்ஜ் ஆச்சு. ஓகே, இப்போ நேஷ்னலிஸ்ட்டு என்ன
இப்போது நேஷ்னலிஸ்ட்லேயே இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரைட் ஓரியன்ட் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் ரைட் ஓரியன்ட். ஓகே. ஸோ நேஷ்னலிஸ்ட் காஸ்ட்லும் இன்னும் பிட் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த வேல்யூஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எப்படி கைடு பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இன்ட்ரோடக்ஷனை இன்னும் பெட்டராக இப்போ நம்ம பேசணும்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. இந்த கொஸ்டினோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. ஸோ அப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணியும் காட்டியாச்சு. வேல்யூஸ்னால் லாங் லாஸ்டிங் பிலீஃப்ன்றத இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இது எப்படி எத்திக்ஸ்லேருந்து கண்ட்ராடிக்ட் ஆகுது அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன்லேயே முடிச்சாச்சு. இதுலேயே உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்ட வந்துடும். இன்னொரு ஒரு 150 வேர்ட்ஸுக்கு இனிமேல் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ அப்படி ஆன்சர் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதை வந்து நீங்கள் இன்னும் இதாக எழுதலாம், நீங்கள் இன்னோவேட் பண்ணி எழுதலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல மாட்டேன். இன்ட்ரோடக்ஷனில் வந்து சிம்பிளாக ஒரு லைனில் வாட் இஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்னு எழுதிட்டு கீழே வந்து கீ டிஃப்ரென்சஸ்ன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டையும் டேபிள் மாதிரி போட்டு கம்பேரிஷனில் காட்டிடலாம். கீ டிஃப்ரென்சஸ்ன்னு போட்டால் என்ன, இன்கேஸ் அப்படி எழுதுனீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? ஸோ ஒன்று வந்து வேல்யூஸ்னு போட்டுருவீங்க, இன்னொன்று எத்திக்ஸ்னு போட்டுருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி போடுவோம். ரியலி ஓகே, காந்தி வாஸ் பிளேயிங் வித் கன்னா. ஓகே சரி, இதோட நேச்சர் வந்து என்ன பண்ணுவீங்க? நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல், வேல்யூஸ்ன்றது பர்சனல் அண்ட் சப்ஜெக்டிவ். ஆல்ரெடி இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி வேல்யூஸ் சப்ஜெக்டட். எத்திக்ஸ்ன்றது வந்து ப்ரொஃபஷ்னல் அண்ட் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகே டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்னல், அது வந்து என்னது எக்ஸ்டர்னல் அண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ். அண்ட் வந்து இன்னொரு கீ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். எத்திக்ஸ் வந்து யூனிவர்சல்னு சொல்லக்கூடாது, எத்திக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஃபார்மலைஸ்டு. ஓகே, இட் வேரிஸ் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். எத்திக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஃபார்மலைஸ்டு. ஓகே. ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்துங்க அப்படின்னா லைக் இப்போ நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா என்னோட பர்சனல் பிலீஃப்ஸை பேஸ் பண்ணி நான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஐ யூஸ் மை வேல்யூஸ். ஏன்னா இல்லை நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணுன்றதை என்னோட பர்சனல் பிலீஃபை வச்சு நான் முடிவு எடுக்கக்கூடாது, எத்திக்ஸை வச்சு தான் முடிவு எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எத்திக்ஸ், வேல்யூஸ் அண்ட் எதுக்காக நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், கண்ட்ராடிக்டிங் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணணும், கேஸ் ஸ்டடீஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மாரல் திங்கிங்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்போ புரியும். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் எத்திக்ஸ். எந்த விதத்துலையும் பர்சனல் பிலீஃப்ஸும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. கொண்டு வந்துச்சுன்னா நாட்டுக்கு ஆகாது. ஏன்னா இந்த பேப்பரில் நீங்கள் ரைட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க வாட் டைப் ஆஃப் வேல்யூ சிஸ்டம் யூ ஹாவ் அப்படின்னு. ஏன்னா அந்த சிஸ்டம் சிவில் சர்வீஸ்க்கான ஆப்டிடியூடாக இருக்கணும். அப்போது நீங்கள் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். எத்திக்ஸை ஃபாலோ ப்ரெஸ்கிரிப்டிவ்னு சொல்லிட்டோம். ஏன்னா அப்போது நமக்கு ப்ரிஸ்கிரிப்டிவ் இன் த சென்ஸ் இதை ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில். இந்த எத்திக்ஸை நம்ம கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் ஃபார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு தெரியுமா? கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ், ரூல், லா சொல்லலாம். ஓகே, லாஸை காட்டிலும் பப்ளிக் சர்வீசஸ்க்குன்னு தனியாக இருக்குது எத்திக்ஸ் இருக்குது. ஓகே, லா வந்து ஜென்ரலாக இருக்கும், ஸோ அதனால் லா சொல்ல முடியாது. பப்ளிக் சர்வீசஸ்க்குன்னு ஏன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, ஏன்னா பப்ளிக் சர்வீசஸ்க்கான ரூல்ஸ் இருக்குது, ஏன்னா அதுக்கடுத்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் வந்து உங்களை ரெகுலேட் பண்ணுவாங்க, உங்களோட எத்திக்ஸை வந்து அவங்களே ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். இப்போது கோட் ஆஃப் கண்டக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து லைக் இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சர்டன் வேல்யூஸில் இருக்குது அப்படின்னா ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட்டாக யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் டு த கவர்மெண்ட். ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஜட்ஜஸ் வந்து அவங்களோட அசட்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி பியூரோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களோட சொத்தை வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும், கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இது கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்குது. ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகாயம் வந்து ஃபேமஸ் ஆனார்ல ஃபர்ஸ்ட் டைம். அது எதுக்காக ஃபேமஸ் ஆனார்னு தெரியுமா? கிஃப்ட் இல்லை. அவர் வந்து கரப்ஷன் அதுக்கு சண்டை போட்டார், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வந்துட்டு தான் இருந்தார். நிறைய மர்டர் அட்டம்ப்ட்லாம் நடந்தது, என்ன நிறைய இதை எக்ஸ்போஸ் பண்ணார். ஆனால் அதுக்காக அவர் ஃபேமஸ் ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சொத்தை வந்து சிஎம்க்கு ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க. இதுதான் என்னோட மொத்த சொத்து, என்னோட ரிலேட்டிவ்ஸோட சொத்து, என்னோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, எங்களோட சொத்து இவ்வளோ தான்.
மொத்தத்தில் ஒரு வீடு சொந்தமாக இருக்குது, ஒரு 5,00,000 பணம் கையில் இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. ஓகே, இந்த சேவிங்ஸை தவிர அடுத்த மாதம் மாதம் சம்பளம் வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி காட்டினார். எந்த விதத்துலையும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதை வந்து யாருமே பண்ணல, எந்த பியூரோக்ராட்டும் பண்ணலை. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன டிஃப்ரென்ஸு? இம்ப்ளிமெண்ட் இன்னொன்று நான் வந்து இன்னும் ப்ரெசைஸான ஆன்சர் எதிர்பார்க்குறேன். அவரை பற்றி சொல்லாதீங்க. என்ன இதில் இப்போ இந்த கான்செப்ட் கோட் ஆஃப் கண்டக்டோட நேச்சரை பற்றி கேட்குறேன். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸா? உங்களுக்கு ஒன்று தெரியுதா? சகாயம் வந்து ரிப்போர்ட் பண்ணாரு, மற்ற ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணலை. அவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல? யா, தட்ஸ் இட். திஸ் இஸ் அ கோட் ஆஃப் கண்டக்ட். என்ன? ஸோ இது வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்றதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன் லாக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட், லாவை சேர்க்காதீங்கன்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? லா வந்து ப்ரெஸ்கிரைப்ஸ். இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ரூலில் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் பண்ணலை இல்லை அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லா. பட் இங்கே வந்து கோட் ஆஃப் கண்டக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு டூ இட். ஓகே, யூ கேன் டூ இட், இல்லாமல் போகலாம். ஓகே, நாளைக்கு உங்கள் மேலே வந்து ஒரு கரப்ஷன் கேஸ் அலகேஷன் வருதுன்னா, நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. திஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் இட்ஸ் டு இதோட பர்பஸ் வந்து உங்களை கைடு பண்ணணும் உங்கள் டிசிஷன் மேக்கிங்கை. ஓகே, ஸோ நம்ம போய் உட்காந்துருக்கோம், சர்வீஸில் உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி கண்ட்ராடிக்டிங். ஏன்னா லா வந்து உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷனையும் இதுதான் பண்ணணும் லாவால் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்றப்போ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் தான் உங்களை கைடு பண்ணணும். அதுக்காக நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்றதுக்காக உங்களை பனிஷ் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் எ கிரிமினல். ஓகே, இன்கேஸ் நீங்கள் கரப்ஷனில் ஈடுபடுறீங்க அப்படின்னா, ஆன்டி கரப்ஷன் லா வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அது வந்து கேஸ் எடுத்து கொண்டு போய் இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைனா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எங்கேயோ ஒரு இடத்துல கோர்ட்டில் வந்து உங்களுக்கு கேஸாக போகலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது எடுப்பாங்க. கரப்ஷனில் ஈடுபட்டிங்கன்னா விஜிலன்ஸ் இருக்காங்க. ஸோ பிடிச்ச அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஃபார்மலைஸாக லா என்ன சொல்லியிருக்கோ, ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கோ, அதுக்கு ஏற்றாப்புல எடுத்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போவாங்க. பட் எந்த இதுலேயுமே நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. பிகாஸ் இட்ஸ் அன் எத்திக்ஸ். இட் இஸ் அ ஃபார்மலைஸ்ட் எத்திக்ஸ். கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கிஃப்ட் வாங்கணும். கிஃப்ட் வாங்கினா நீங்கள் வந்து மோர் தென் 5,000க்கு மேலே கிஃப்ட் வாங்கினீங்க, வெளியே இருந்து கிஃப்ட் உங்களுக்கு வருதுன்னா, ஈவன் உங்கள் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டு இவங்களே கிஃப்ட் கொடுக்குறாங்கனாலும் யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் டு த கவர்மெண்ட். யாராவது பண்ணுவாங்களா இப்போது? இப்போ இதை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு மாரல் பண்ணி அவங்களுக்கு செல்ஃபாகவே லைக் கில்ட்டி கான்சியன்ஸ் வந்துடும். நம்ம எத்திக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த இடத்துல அது இல்லைன்னா அது தெரியாமலே போயிடும். என்ன? ஆனால் அப்போ பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். அது வந்து கோட் ஆஃப் கண்டக்டோட ரூல் கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த கிஃப்ட் வாங்குகிறோம், அது கரப்ஷன் மூலியமாக வருது அப்படின்னா அதை பனிஷ் பண்ணுறதுக்கு லா இருக்குது, அதுபடி போயிடுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ எதுக்காக இந்த செட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது ஃபார்மலைஸ்ட் எத்திக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க? உங்களுக்குள்ள செட்டன் சிவில் சர்வன்ஸ்க்கான வேல்யூஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போ இந்த கோட் ஆஃப் கண்டக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. எத்திக்ஸில் அக்கௌண்டபிலிட்டி, இன்டெக்ரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, டிரான்ஸ்பெரன்சி, நான் பார்ட்டிஷன்ஷிப்பு, இதெல்லாம் சிலபஸில் கொடுத்தது. இதெல்லாம் இதுக்கான வேல்யூஸ். ஓகே டன். அப்போ நீங்கள் இந்த வேல்யூஸ் இந்த எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் உங்களுக்கு தெரியணும். ஒரு சிஸ்டமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அந்த சிஸ்டமோட விஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் அதோட ஒரு மாதிரி ஹார்மனியாக போக முடியும், அதை புரிஞ்சு போக முடியும். புரியுதா? இப்போ நான் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து சர்டன் குட்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். ஏன்னா ஆள் எடுக்கிறப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் சேலரி கொடுக்கணும். சேலரி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து என்னோட கம்பெனியோட விஷன் அண்டு மிஷன் என்னன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறும் வேலை. இன்றைக்கி வந்தேன்னா நான் வேலை பார்ப்பேன், ஏன்னா எனக்கான சம்பளத்தை வாங்குவேன், நம்பர்ஸு இன்றைக்கி எவ்வளோ டார்கெட் இருக்கோ குவான்டிட்டியாக முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, எனக்கு வந்து இந்த கம்பெனி அடுத்து வளருதா இல்லை என்ன டைரெக்ஷனில் போகிறோம் இப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ ரீசெண்டாக இப்போ நீயா நானெல்லாம் நினைக்கிறேன். ஓகே, அதான் நேற்று தான் பார்த்தேன்.
நான் சும்மா கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தேன். அதில் வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி என்னன்னே தெரியாமல் இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ கிடைக்கிற காசை வச்சு அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க லேண்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி டீ ஷாப்பு ஏன்னா இந்த மாதிரி இதிலலாம் உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேசிவாலாம் பிஸ்னஸை நம்ம இன்கம்க்கு ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆனா அவங்க வந்து வேலை பார்த்துட்டு நான் இதையும் ரன் பண்ணணும்னு நினைச்சு மொத்தமா காசை விட்டுட்டு ஃபெயில் ஆயிட்டு போயிடுறாங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஒரு பெர்சன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, காசு உள்ள ரூ. 10,00,000 கிட்ட போட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். ஏன்னா அதுல வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து ஒரு பரோட்டா கடை ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போ இந்த பரோட்டா கடை ஆரம்பிச்சப்போ என்னால அங்க பரோட்டா கடையில இருக்க முடியாது. மாஸ்டர் தான் இருப்பாரு. அவர்கிட்ட நான் பொறுப்பை குடுத்துட்டு போயிட்டேன். பொறுப்புன்னா என்ன? அத்தாரிட்டிய குடுத்துட்டு போயிட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன மளிகை ஜாமான் வாங்குற கணக்குல வீட்டுக்கும் சேர்த்து வாங்குற பொருளெல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, பில் அடிச்சு விட்டுருக்காரு. என்ன இது லேட்டரா தான் தெரிய வருது. அப்போ அந்த பரோட்டா கடைக்கு கஸ்டமர்ஸ் வர்றப்போ என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பெனஞ்சு பரோட்டா போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்ட்ரா போய் மாவு போடணும்னு சொன்னா, லைக் சிரிக்க கூட மாட்டாராம். அத ஒரு பர்டனா பார்ப்பாராம். என்ன பேர்டனா பார்த்து ஐயோ மறுபடியும் போட்டு மாவை பனஞ்சு பரோட்டா போடணுமா அப்படின்னு கடுப்பாயிருவாங்க. ஏன்னா இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ இங்கே வந்து என்ன இங்கே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ஒரு மாதிரி இப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சவருக்கு நமக்கு செக்யூரிட்டி இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சர்வைவ் ஆகணும்னா ஒரு பிஸ்னஸ் நமக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு ஆரம்பித்து ஒரு பர்சனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ஒரு விஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் போகணும், இவ்வளோ இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், அடுத்து இதை பெருசாக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அப்படின்றப்ப அதுக்கேற்றப்பல ஒரு ஃபங்க்ஷன் ஆவார். ஆனால் அந்த பரோட்டா மாஸ்டருக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது அண்டு புரியாது. வேலை கொடுத்தா கடுப்பாவார். ஏன்னா இன்னொன்று வந்து ஒரு மாதிரி மனசு ஒட்டாமல் பரோட்டா போட்டோம்னா அந்த பரோட்டா டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஓகே, கஸ்டமர்ஸ் எடுத்து வரமாட்டாங்க. இதை ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா, ஆஹா நம்ம எங்கேயுமே வேலை கிடைக்காம தான் இங்கே வந்தோம், இங்கே நமக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அத்தாரிட்டியும் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இவரோட விஷன் என்ன, இந்த 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 ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டில் தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமே தவிர நம்மளோட இன்கம்மு மணி நீ எப்படி வேணா போப்பா எனக்கு காசை கொடு நான் பொரோட்டா போட சொல்கிறியா போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்வைவ் ஆகாது. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா ஹீஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த பரோட்டா கடை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய இம்பாக்ட், ஏன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணலை, பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் அடுத்து வேலை தேடி போக தானே செய்யணும். எடுத்த உடனே அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா யார் அவர் அடுத்த லெவல் ஆஃப் பொசிஷனில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த பரோட்டா கடை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பெருசாக்குறப்பவோ இல்லை பிரான்ச்சஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ, ஏன்னா இவர் பரோட்டா போடணும்னு அவசியம் இல்லை, இவர் எல்லா பிரான்ச்சஸையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஓனராக இருந்தேன் அப்படின்னா அவரை நான் விடவே மாட்டேன். அவர் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என் பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துட்டார் அப்படின்னா நான் ஏன் விட போகிறேன் அவரை. அவருக்கு இன்னும் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கொடுத்து சேலரி அதிகமாக கொடுத்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக தான் போகிறேன். ஏன்னா ஹீஸ் அ வேல்யூபிள் ஹியூமன் ரிசோர்ஸ் எனக்கு. அப்படின்றப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனோட என்ன வேல்யூஸ் வந்து தெரியணும், விஷன் தெரியணும், மிஷன் தெரியணும். ஓகே, கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே செட் தேர் மிஷன்ஸ் அண்ட் விஷன்ஸ். மிஷன் டாக்குமெண்ட் இருக்கும், விஷன் டாக்குமெண்ட்டும் இருக்கும், மிஷன் டாக்குமெண்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை பிடிச்சி அதை படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட வேல்யூஸ் என்ன, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் அவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு சிலபஸில் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஏன்னா விஷன் அண்ட் மிஷனை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் பியூரோக்ராசியில் நீங்கள் உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா ப்ராப்பராக பரோட்டா போட முடியும். ஏன்னா இல்லைன்னா அந்த பரோட்டா மாஸ்டர் மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்க, இந்த சிஸ்டமோட பார்ட்டு நம்ம தான் தெரியும். ஏன்னா தெரியாமல் ஏன்னா எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் கிடைச்சா எனக்கு அவ்வளோதான், எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, ஏன்னா செட்டில்டு நம்ம, ஏன்னா சொந்தக்காரங்களாம் எங்கே போனாலும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ஆனால் அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு லீடர் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விருப்பம் இல்லாமல் சுமந்தாங்க அப்படின்னா அது டெட்டு வெயிட்டாக இருக்கும். பணத்தை வந்து ஒத்தாளாக தூக்கிட்டு போகிற மாதிரி. ஏன்னா 4 பேர் சேர்ந்துமே அந்த நாள் உயிரோடு இருந்த ஒரு பர்சன் வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு ஆளே தூக்கிடலாம் அவங்கள. ஏன்னா பட் அவர் இறந்துட்டார் அப்படின்னா 4 பேர் சேர்ந்தே கஷ்டப்படுவாங்க.
தூக்குறதுக்கு. ஓகே. அதுதான் டெட் வெயிட் அப்படிம்போம். அந்த டெட் வெயிட்ட சுமக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி அந்த விஷன் அண்ட் மிஷன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட சேர்ந்து நம்ம மனசு உள்ள ஒத்து போய் அந்த சர்வீஸ் பண்ணலான்னா அப்படிதான் இருக்கும். ஸோ 2 டேஸ் பேக் வந்து என்னோட ஜிம் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் கலெக்டர் அவர் எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனார்ன்னு எனக்கு புரியல. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாளில் போய் கோயம்புத்தூர் கலெக்டரேட்டில் அவர் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருந்தார். எதுக்கு போனாருன்னு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து அவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணார். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சும்மா உள்ளே போய் பார்த்தேன். அந்த கலெக்டர் வந்து லைக் ஹி வாஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஏன்டா என்னை கூப்பிட்டீங்க, ஏன்னா இங்கே எனக்கு என்னடா வேலை, ஏன்னா பொண்ணாட போத்துறாங்க, மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் இல்லை, லைக் எந்தூசியாஸ்டிக்காக ரிப்ளை பண்ண மாட்டுறாரு, கேட்குறாரான்னு கூட தெரில. அவங்க பேசுகிறப்போ அந்த விஷயத்தெல்லாம் லிசன் பண்ணுறாரான்னு கூட தெரில. இன்கேஸ் அவங்க அப்படி பண்ணுறாங்க, அப்படி இது பண்ணுறாங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னலாக தெரியும். பிகாஸ் யோர் பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் கிரியேட்ஸ் அன் எமோஷன் இல்லையா? அந்த இடத்துல எமோஷன்லெஸ்ஸாக லைக் அந்த இடத்துல நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சம்திங் பிலீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாயாக இல்லை. ஓகே. உங்கள் எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. உங்களோட ரோல் அது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த எமோஷன்ஸ் இல்லைன்றப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுல் அவங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறேன். ஓகே திஸ் பர்சன், திஸ் சிவில் சர்வெண்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் ஹாப்பி வித் திஸ் ஜாப் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஸோ ஃபேக்ட் அவங்களோட எமோஷனல் ரெஸ்பான்சஸ் அண்ட் அவங்களோட பிஹேவியரை வச்சு நம்மளோட ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறோம். திஸ் இஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட். ஓகே. நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இல்லை. ஸோ இது வந்து நமக்கு நான் ஆட்டிடியூட் படிக்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி போய் கஷ்டப்படாமல் சிவில் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் நாளைக்கு கிளியர் பண்ணி போனாலுமே யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப். யூ ஹாவ் டு நீங்கள் வந்து ஹாப்பியாக லிவ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும். சிவில் சர்வெண்ட்டுக்கு இன்னும் தெளிவாகவே பண்ணலாம். என்ன அப்போ இதெல்லாம் பேர்டனாக எடுத்துக்கக்கூடாது. யூ ஹாவ் டு மேனேஜ் இட் லைக் என்ன ஸ்வாக் பண்ணணும். அங்கே ஏன்னா உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரப்ஷனோ இல்லை கரப்டட் ஆஃபீஸர்ஸோ வந்து உங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும். லைக் கோமாளி படம் கோமாளி படம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவியோட படம் ஒன்று வந்திருக்கும் தெரியுமா? தில்லாலங்கடி பார்த்துருக்கீங்களா? அதாவது அவனோட வேல்யூஸ் வந்து நல்லது பண்ணணும் தான் ஃபைனலி. என்ன ஆனால் ஒரு பர்சனை கூட ஜட்ஜ் பண்ண விட மாட்டான். இவன் கேரக்டர் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்க விட மாட்டான் இல்லையா? அந்த படத்தில் எல்லாருமே பார்த்ததுல எல்லாம் சொல்லுவாங்கன்னா, என்ன பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான், இது என்ன படம் அப்படிம்பாங்க. அதில் தெளிவாக அந்த படத்தை இது பண்ணியிருக்கான். என்னன்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்றத இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ஆட்டிடியூடை டெவலப் பண்ண விடவே கூடாது. தட் இஸ் அ ஸ்கில். இது வந்து நான் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன். ஓகே. இது நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ். இது இப்போ இந்த வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்கில் வேணும் இல்லையா? ஸோ மற்றவங்கள வந்து நம்ம பிஹேவியரு ஏன்னா நீங்கள் அடுத்து என்ன மூவ் பண்ணுவீங்க அப்படின்றத கணிக்கவே விடக்கூடாது. அப்போனா தான் நீங்கள் சடனாக இப்போ உங்களோட பொசிஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லைக் யூஆர் அ ஃபாரின் செக்ரட்டரி. ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பிஎம்மாக இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்து இதுதான் எடுப்பீங்கன்னு அதர் கண்ட்ரி, நம்மளோட எனிமி கண்ட்ரி தெரியவே கூடாது. இவங்களோட பர்சனாலிட்டி இதுதான், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இதில் ஒரே டிசிஷன் வந்து எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக இது வந்து பர்சனல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இதில் எடுப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனல் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எத்திக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன, அதாவது உங்களை பிடிக்கவே கூடாது, வளைஞ்சு போயிட்டே இருக்கணும். ஒரு மினிஸ்டர் ஆப்வியஸ்லி அது வந்து ட்ரம்ப்பை லூசுன்னு நினைக்கிறீங்களா? இண்டிவிஜுவலாக ஒரு எம்பையர் பில்டு பண்ண ஆளு என்ன ப்ரைவேட்டில். ஸோ உள்ளே வந்திருக்காரு அப்படின்னா அவரோட டிசிஷன்ஸை யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணுறாங்க. ஒரு லீடரோட அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க, ஏன்னா எப்போ எப்படி ஆக்ட் ஆவாங்கன்றது தெரியவே கூடாது. இங்கிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அங்கிட்டு ஒரு மாதிரி போய் ரியாக்ட் பண்ணுறாரா, வேற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களா, ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம். ஓகே. இல்லை பேசிஃபிஸ்ட் மாதிரி என்னோட பர்சனல் வேல்யூஸ்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இதுதான் என்னோட வேல்யூஸ் அப்படின்றது இந்த உலகத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா எனிமீஸ்க்கு அது சாதகமாக போயிடும். இதுதான் உங்களோட டிஸ்கோர்ஸாக இருக்கும். நான் என்ன பண்ணலான்னு ப்ரெடிக்ட் பண்ணி இது பண்ணிடுவான். ஏன்னா அது வந்து நம்ம நாட்டோட செக்யூரிட்டிக்கு ஆபத்து. ஷுட் பி அன்பிரடிக்டபிள் அப் த சென்ஸ். இதை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதக்கூடாது. ஓகே. நான் கொடுக்குற இன்புட் இது.
நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி, இதுலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிஹேவியர் என்ன, ஆட்டிட்யூட் என்னன்னு அடுத்தவங்கள வந்து கணிக்க விடாம இருக்கிறது ஒரு ஸ்கில்லு, சர்வைவிங் ஸ்கில்லு. ஓகே. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, பாலிடிக்ஸ்ல பண்றாங்க. ஆனா பேப்பர்ல இருக்காது உங்களுக்கு. பேப்பர்ல நீங்க படிக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. பேப்பர்ல வேல்யூனா என்ன, எத்திக்ஸ்னா என்னன்னு தான் படிப்பீங்களே தவிர, இந்த இந்த பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிலாம் குடுக்க மாட்டாங்க யாரும். புரிஞ்சுக்கணும். இது நான் குடுக்குற இன்புட். ஓகே. ஷுட் வி பி அன்பிரெடிக்டபிள்னா, எஸ். நம்ம வந்து அந்த ஜாபோட நேச்சருக்கு ஏத்தாப்புல இருக்கணும். இப்ப நீங்க சிவில் சர்வென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அன்பிரெடிக்டபிளா இருந்து என்ன பண்ண போறீங்க? பப்ளிக்கு பிரெடிக்டபிளா இருந்துட்டு போயிடலாம். நான் சொல்றது ஒரு கரப்டட் ஆஃபீசர், மினிஸ்டர் வந்து உங்கள ஒரு சர்டன் விஷயம் பண்ண சொல்றாங்க. உங்கள மேனிபுலேட் பண்ணிறலாம்னு நெனைக்கிறானுங்க அப்படின்னா, பீப்பிள் எப்ப மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க? உங்களோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியா மேனிபுலேட் பண்ணிருவாங்க. ஏன்னா, உங்க கேரக்டரே தெரியலன்னா, நீங்க எப்படி டிசிஷன் எடுப்பீங்கன்றதே தெரியலன்னா, உங்க கூட எவ்வளோ பழகியும் அவங்களுக்கு புரியல அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கந்தசாமி மூவி எடுத்துக்கோங்க. நோ ஒன் கேன் பிரெடிக்ட். அந்த ஹீரோக்கு வந்து அதுதான் ரூலு. யாராலயுமே அந்த ஹீரோவ பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. விஸ்டம். நைஸ். ஓகே. அந்த மாரி பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருந்தோம். பிசினஸ்லயும் அதான். இப்ப நீங்க இருக்கீங்க, ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டில இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீழ சப்பார்டினேட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர் வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட ரெஸ்பான்ஸ வச்சு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட பிஹேவியர் நீங்க எப்படி டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றத வந்து, ஓகே கன்சிஸ்டன்ட்டா இதுதான் என்னோட பிஹேவியர், இதுதான் என்னோட மாரல், இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கன்சிஸ்டன்ட்டா இருக்கக்கூடாது. இருந்தீங்க அப்படின்னா உங்கள பிஹேவ் பண்ணிருவாங்க, மேனிபுலேட் பண்ணுவாங்க. உங்க ஆர்கனைசேஷன் வந்து டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. புரியுதா? ஏன்னா அதே இப்ப பியூரோக்ராசியும் அப்படிதான். நீங்க உள்ள போறீங்க. பட் இங்க வந்து மக்களுக்கு அகைன்ஸ்ட்டா உங்களோட ஏன்னா நீங்க வந்து பேசவே கூடாது ஃபர்ஸ்ட்ல. மீடியா பக்கம் போவே கூடாது. மீடியாவ நீங்க வேல்யூ பண்ணவே கூடாது. லைம் லைட் இருக்கு இல்லையா? ஸ்பாட் லைட்டுக்கு நீங்க வரவே கூடாது. அதுதான் இந்த ப்ரொஃபஷனோட எத்திக்ஸ். ஓகே. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே. யூ ஆர் நாட் எ இண்டிவிஜுவல் ஹீரோ. ஏன்னா நீங்க ஹீரோ கிடையாது. ஏன்னா அது வந்து இங்க வந்து எத்திக்ஸே கிடையாது. நீங்க ஷைன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சர்விஸ்க்கு யூ ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் சர்விஸ். லைக் யாரெல்லாம் சைன் ஆகணும் இப்போ யாராவது ஒரு பியூரோக்ராட் வந்து லைக் ஸ்பாட்லைட்டில் வர்றாங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து அவங்களோட எத்திக்ஸ் தான் என்னால் கொஸ்டின் பண்ண வேண்டியது வரும். பர்சனல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. திடீர்னு ஒன்றும் இல்லாமல் நியூஸில் வராங்க. திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவாங்க. ஓகே. என்ன ஸோ போடுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்றது கேளுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சர்வீஸ்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா சர்வீஸ்குள்ள ஒரு மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆஸ்பிரேஷன்ஸ் பெரிய இல்ல ஆக்சிடென்ட் இஸ் ஆக்சிடென்ட்ன்னு சொல்றது ஒரு எத்திக்ஸு. ஓகே. ஸோ அதனால லைக் அது சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நீங்க முடிவு எடுத்துக்கணும். அத பார்க்கலாம். ஓகே. அண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், சிவில் சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த கண்ட்ராடிக்டிங் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாகவே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தேன், நிறைய பேர் வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து ஹார்டு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்க. இதை தான் நான் பண்ணுவேன், இதுதான் நடந்திருக்கும், இட்டு வில்லு இட்டு ஷுட்டு அப்படின்னு எழுதுறீங்க. இதை தான் பண்ணியிருப்போம். அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கும் பர்சனல் வேல்யூஸையும் பேலன்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? அது உங்களுக்கு கரெக்டாக நல்லா தெரியணும். ஓகே. இது வந்து ஏதோ ஆன்சர் எழுதுனதுக்காக நான் எழுதினேன், அதோட நான் மறந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் பேலன்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் காட்டணும். அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதலாம்? ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் வர்றப்போ, எத்திக்ஸுக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் வேல்யூஸும் கண்ட்ராடிக்ஷன் வர்றப்போ, ஓகே யூ ஹாவ் டு ஃபாலோ த லா சொல்லியிருக்கும். இந்த இடத்துல இல்லை அப்படின்னா லா என்ன சொல்லியிருக்கும், அதோட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லா அப்படின்றது நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். என்னோட பர்சனல் வேல்யூஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரெண்டுக்கும் மேலே ப்ரையாரிட்டி வந்து கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். அதுக்கு ஏற்றாப்புல நான் நடந்துக்குவேன். கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட், நம்மளோட ஃபிலாசபி தெரியும். ஓகே. அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்போ வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கண்ட்ராடிக்ஷன்ஸ் வர்றப்போ அதில் ப்ரையாரிட்டி எதில் நான் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்க்கு வந்து நான் கொடுப்பேன். ஓகே. லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ன கைடு பண்ணுது அப்படின்றத பார்ப்பேன். ஓகே. ஏன்னா லா அப்படின்றது கலெக்டிவ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் தானே. லா அப்படின்றதுமே இட்ஸ் அ கலெக்டிவ் எத்திக்கல் ஸ்டாண்டர்டு. இட் ப்ரிஸ்கிரைப்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ். என்ன இட் வில் கைட் யூ. ஏன்னா அந்த கைடன்ஸ் படி நீங்கள் நடிக்கலைன்னா பனிஷ்மெண்ட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணும். ஸோ
இதுவுமே என்னது கலெக்டிவ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் அதையுமே வாட் இஸ் ரைட் ஆர் ராங்குன்றதை அதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜ் இருக்கு. இப்போ ஜுடிஷியரியோட ரோல் வந்து வாட் இஸ் ரைட் ஆர் ராங்னு டிசைட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வாட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு இந்த ஃபார்ம் ஆஃப் லா படி கொடுத்துட்டாங்க. அவங்க அதுக்குள்ளே தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அதில் இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்னா மேக்ஸிமம் மினிமம் டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த ப்ரொவிஷனை வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். அவ்வளோதானே தவிர நாளைக்கு வந்து இதுதான்ப்பா ரைட்டு, நீ இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு என்னோட பர்சனல் வேல்யூஸை நான் அப்ஹோல்டு பண்ணி அந்த இடத்துல சொன்னேன்னா ஐம் நாட் அ ஜட்ஜ் எனிமோ. ஓகே, எனக்கு வந்து உங்களோட பர்சனல் வேல்யூஸும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னோட பர்சனல் வேல்யூஸும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. லா என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் நடப்போம். ஏன்னா புரியுதா? அதுபடி தான் நடப்போம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது இவங்களுக்கு. ஓகே, பட் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே ஒர்க்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த ஒர்க்குக்கு எத்திக்ஸே கிடையாது. ஏன்னா எத்திக்ஸ் என்ன தெரியும், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்னு ஏன்னா இந்த ஆஸ்பெக்டில் கிடையாது. லாவை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல கிடையாது. ஆஸ் அ இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு சர்டன் வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, கரப்ஷனில் ஈடுபடக்கூடாது. அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டி கொடுத்துருக்கு. இப்போ ஆர்டினரி பீப்புள், ஒரு பியூரோக்ராட் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து கரப்ஷனில் ஈடுபடுறாருன்னா அவருக்கு இம்யூனிட்டி கிடையாது. லீகல் ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கு, ஜட்ஜஸ்க்கு வந்து லீகல் இம்யூனிட்டி கொடுத்துருக்கு. கான்ஸ்டியூஷன்லேயே இம்யூனிட்டி கொடுத்துருக்கு. எந்த ஆர்டிக்கல்னு தெரியுமா யாருக்காவது? 124 தென் ஆர்டிக்கல் 80 124 ரிவைஸ் பண்ணி சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். தட் இஸ் அ பாலிட்டி ஆஸ்பெக்ட். அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் இம்யூனிட்டி கொடுத்துருக்கு. எதுக்காக கொடுத்துருக்கு? அட் எனி காஸ்ட். இப்போது ஜட்ஜஸை வந்து பேசக்கூடாது. இப்போ ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா, இந்த ஆள் இப்படி கொடுத்துட்டாருன்னு ஏதாவது ஒன்று பேசுனீங்க, மீடியாவில் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே டிஃபமேட்ரி கேஸ் பாயும். புரியுதா? அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா அந்த ஜட்ஜு பர்சனலாக ரைட் ஆர் ராங் எதுன்னு அவர் டிசைட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. லால் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஜட்ஜை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் லைக் யூ ஆர் கிரிட்டிசைசிங் தி லா. ஓகே, யூ ஆர் கம்ப்ளைனிங் அகேன்ஸ்ட் த லா. அந்த பர்சன் ஒரு ஜட்ஜாக இருக்கான்றக்காக அவரோட பர்சனாலிட்டியோவோ பர்சனல் இதையோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீகால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரியுது அவங்களுக்கு எதுக்காக ஜட்ஜை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு ஜட்ஜை மேலே கேஸ் போட முடியுமா? இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. லைக் கான்ஸ்டியூஷனை வந்து ஹைகோர்ட் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனை டச் ஆச்சுன்னா இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறப்போ ப்ரீவியஸாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த கான்ஸ்டியூஷனை பற்றி இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இன்னொரு ஜட்ஜு லேட்டர் டைமில் வர்றப்போ இப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக அந்த இன்டர்பிரேட்டேஷன் பண்ண ஜட்ஜை வந்து அவங்க பனிஷ் பண்ண முடியுமா? கிடையாது. லால என்ன ப்ரெஸ்கிரைப், கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்கன்றப்போ அவங்க பர்சனாலிட்டியோ அவங்களோட பர்சனல் டிசிஷன் மேக்கிங்கோ இங்கே அவங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு இங்கே ரோலே கிடையாது. அப்படின்றப்போ ஒரு ஜட்ஜை எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, அவர் மேலே எப்படி கேஸ் போடுவீங்க? வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அவரோட பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி கிரிமினல் கேசஸ் போடுவாங்க. இருக்குல்ல, ஹியூமனோட நேச்சர் தானே. வெஞ்சன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஜட்ஜ் இப்படி கொடுத்துட்டாருன்றதுக்காக ஜட்ஜு மேலே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது இங்கே. ஏன் கிடையாது? ஏன்னா அதுக்கு ஸ்கோப் இருக்குது. அப்படின்றப்ப கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி கொடுத்துட்றாங்க. கிரிமினல் கேசஸாக இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டாக வந்து ஜட்ஜ் யஷ்வந்த் தானே, ஓகே, ஸோ அவர் வந்து கரப்ஷனில் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா ஈடுபட்டிருக்காருன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி இது பண்ண வேண்டியது வந்து நம்மளோட லா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரோல் கிடையாது. புரியுதா? எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். பணத்தை பார்த்துருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணிவிட்டு அது என்ன கோர்ட்டுக்கு நார்மலாக கேஸாக போச்சு? இல்லை, இம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதுபடி அதுக்கு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் கிட்ட இருக்குது, சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இருக்குது. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் ரிமூவல் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு இல்லாமல், ஏன்னா அது லெஜிஸ்லேச்சரோட ரோல் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஹவுஸ் பேனல் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது தான்.
ஒன்று ரிமூவல் ப்ராசஸ்க்கு அனுப்பலாம், இல்லைன்னா அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லலாம். ஏன்னா ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்னது, லா படி அவருக்கு இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய தண்டனை தானே. ஸோ அந்த மாதிரி இப்போ ரிமூவ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. ஆர்டினரி பீப்புள் மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களோட டிசிஷன் கிடையாதுல்ல. அல்டிமேட்டாக ஜட்ஜ்மெண்ட்லேயோ இந்த கேஸ் நடக்கிறதோ அவங்களோட பர்சனலோ இல்லை அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கோ இங்கே இன்வால்வே ஆகாது. புரியுதுல? இதுதான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கும் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இதோட சிவில் சர்வெண்ட் இன்னும் பவர்ஃபுல்லானவங்க, அத்தாரிட்டி அதிகம். ஏன்னா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் இதில் இன்வால்வ் ஆகும். நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிசிஷன் அதில் இன்வால்வ் ஆகும். நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியில் ஜுடிஷியரியவும் எக்ஸிக்யூட்டிவும் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் இப்போ புரியுதா? நாளைக்கு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருப்பார், ஜட்ஜாகவும் அவர் தான் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவாகவும் அவர் தான் இருப்பார். ஜட்ஜோட ரோல் என்ன? லாவை ஃபாலோ பண்ணணும், பர்சனல் டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. எக்ஸிக்யூட்டிவோட ரோல் என்ன? அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுப்பாங்க, அவங்க பர்சனல் டிசிஷன் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஆன்சரபிலிட்டி இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இருக்குது, இம்பார்ஷியாலிட்டி இருக்குது, நான் பார்ட்டிஷன்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது அவங்க டிசிஷனை கைடு பண்ண. ஒரு ஜட்ஜஸ்க்கு இந்த மாதிரி வேல்யூஸே கிடையாது. இப்போ இதெல்லாம் ரிமூவல் தான். அவருக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் கிடையாது, ஜட்ஜஸ்க்கு எதுவுமே கிடையாது. புரியுதா? பட் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து லா இருக்குது. கரப்ஷன் மூலியமாக சார்ஜஸ் எடுக்கும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேற மாதிரி. அப்போ இந்த ரெண்டு ரோலையும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ராடிக்ட் ஆகுமா? ஆகாதா? ஆகும்ல. அதனால தான் கான்ஸ்டியூஷனே ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கு இந்த ரெண்டையும் பிரிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து பிரிச்சிட்டாங்க, இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம். ஓகே, ஆனால் எப்போ பிரிப்போன்னு தெரியாது. ஏன் அதை டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? உடனே பண்ண முடியாது. ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரன் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். உடனே இம்மீடியட்டாக பண்ணோன்னா ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஏன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வந்து அதை மறந்துடவும் கூடாது, அதை பண்ணிடணும் அப்படின்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ அப்போது மேஜிஸ்ட்ரேட் வேறு, அவங்க ஜுடிஷியரியோட பாட்டு, கலெக்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவோட பாட்டு. ரெண்டு பேருக்கும் ரோல் வந்து ஒன்றும் கிடையாது, பிரிச்சிட்டாங்க. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், கண்ட்ராடிக்ஷன்ஸ் வரும், கரப்ஷனில் ஈடுபடுவாங்க, மோர் பவர், அவங்களோட கேஸை அவங்க தான் இது பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்ரிக்டில். புரியுதா? ஸோ அதனால தான் இது கொடுத்தாங்க. ஏன்னா ஸோ அல்டிமேட்டாக யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். பேலன்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ஓகே, செகண்ட் என்ன பண்ணுவீங்க? அல்டிமேட்டாக உங்கள் டிசிஷன் மேக்கிங்கை கவர்ன் பண்ணுற எல்லா ஆப்ஷனையும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியாச்சு. உங்கள் பர்சனல் வேல்யூஸ், எத்திக்ஸு ரெண்டும் கான்ட்ராக்ட் ஆகிடுது. ஒன்று நீங்கள் வந்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இல்லை பர்சனல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டும் ஆமாம். இன்னும் டிஎம்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் சொல்கிறாங்க, நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க. ஆமாம், பேருக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, ரோல் எல்லாம் கிடையாது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கும் மேலே ஒன்று வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டு இது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்மளோட செல்ஃபை கிரிட்டிக்கலாக இது பண்ணுவோம் இல்லையா? இது ரெண்டு கண்ட்ராடிக்ட் ஆகிறப்போ அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அதாவது பர்சனல் வேல்யூஸா இல்லை எத்திக்ஸல் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றத வந்து இது பண்ணும். ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணும். அடுத்து பப்ளிக் சர்வீஸ்க்கான வேல்யூஸை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கணும். லைக் இன்டெகிரிட்டி, வேறு என்ன, அப்ஜெக்டிவிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, எம்பத்தி. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே பரவாயில்ல, ஃப்யூச்சரில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிட்டாச்மெண்ட் வந்து இருக்கணும். அப்படின்னா என்ன? ப்ரொஃபஷ்னல் டிட்டாச்மெண்ட். எமோஷனை டிட்டாச் பண்ணிடணும். உங்கள் எமோஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், அது வேறு, ப்ரொஃபஷன் வேறு. உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடக்கிற எமோஷன்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்குள்ளே வரவே கூடாது. புரியுதா? அதை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிடணும். எமோஷன்ஸு, பயாசஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் தூக்கி போடணும். ஓகே, ஸோ இந்த எமோஷன்ஸை தூக்கி போடுறது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லு. எமோஷ்னல், அதுக்கு தான் நீங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து படித்தாகணும். இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறேன்ல, ப்ரொஃபஷ்னல் டிட்டாச்மெண்ட் இருக்கணும், எமோஷன்ஸை தூக்கி போடணும், பயாஸை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ இதை நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னா நான் இப்போ வாயால் சொல்கிற மாதிரி அது ஒரு சிம்பிளான காரியம் கிடையவே கிடையாது. இது எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வருஷமாக நம்மளால் ஹியூமன்ஸால் முடியாத ஒரு விஷயம் இதுதான். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கீதாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான். ஓகே, அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை கடைசியில் கிருஷ்ணர் சொன்னது என்னாலேயே இதை பண்ண முடியாதுன்றது தான். அடுத்தவங்க லைஃப்னா
நம்மளால ப்ரெஸ்கிரைப் பண்ண முடியும். இதான் சிச்சுவேஷன், கண்ட்ராடிக்டிங் வேல்யூஸ் தான். உன் எமோஷன்ஸ் அப்படியே தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த டிசிஷன் எடுன்னு மற்றவங்களுக்கு நான் சொல்லலாம். என்னோட லைஃப்பில் நான் அடிபட்டு அந்த சுச்சுவேஷனில் நிற்கிறப்போ நான் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் ஆவேன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். முடியாது. அந்த அந்த ஃபீலிங்கை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த எமோஷன்ஸை என்னால் தனியாக பிரிக்க முடியாது. என்ன என்ன ஆனால் அதை பிரித்து பார்க்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஒரு மாதிரி நம்ம சைடு வந்து அந்த எமோஷன்ஸை பிரிக்கிறதுக்கு வழி இருக்குது. கம்ப்ளீட்டாக பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. சர்டன் டிகிரி வந்து நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு தான் நீங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து படிக்கணும். புரியுதா? அதுக்கு தான் உங்கள் சிலபஸில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போய் உட்காந்து எத்திக்ஸ் சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் எத்திக்ஸ் சிலபஸ் என்னன்னு சொல்லலை. ஓகே, அதுக்கு காரணம் இதுதான். கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் கொடுத்துருக்கிறதுக்கான வேல்யூஸு என்ன, அந்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ சிலபஸை பாருங்கள், எல்லாத்துக்கான ரீசனும் புரியும். ஆல்ரெடி டைட்டில் அவங்க வந்து கொடுத்ததுக்கு எத்திக்ஸ் ஆப்டிடியூட்னு கொடுத்த இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்னு கொடுத்ததுக்கான ரீசன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன, இப்போ போய் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு கீவேர்டையும் பாருங்கள், இப்போ தெளிவாக புரியுதா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பேலன்சிங்காக பண்ணுறீங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று மட்டும், ஒரு 5 பாயிண்ட் தான். இன்னும் ஒரு பாயிண்ட், வாட் ஐ எம் டூயிங் ஹியர் is the right hand. என்னது? mentorship, guidance. You can seek guidance. You can approach your mentor. நாளைக்கு சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா, சர்வீஸில் இந்த மாதிரி கண்ட்ராடிக்ஷன் வருது அப்படின்னா, you can approach me. இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை அப்ளை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனாக உங்களோட மென்டாராக மற்றவங்களை காட்டிலும் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், இந்த பியூரோக்ராசி பற்றியும் தெரியும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஐ கேன் கைட் யூ, ஐ கேன் கிவ் யூ அ மென்டர்ஷிப். ஏன்னா இதெல்லாம் சொல்லித்தரதே நான் தான். இப்போ உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே நான் தான். கரெக்டாக? உங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நான் தான். அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு சர்வீஸில் இருக்கிறப்போ இது எல்லாமே கை கொடுக்க முடியல, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ யார் அப்ரோச் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சாய்ஸ் யாராக இருக்கும்? இதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நானாக தான் இருப்பேன். என்ன புரியுதா? ஸோ மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ், ட்ரைனிங், இதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கடைசியாக. அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, இன்னும் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, அவ்வளோதான். ஓகே, போட்டுட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியலன்னா கடைசி அல்டிமேட்டாக வி ஹாவ் டு பிலீவ் இன் த ப்ராசஸ், வி ஹாவ் டு பிலீவ் த சிஸ்டம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, டன், அவ்வளோதான். அண்டு நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் போவாங்க. லைக் குருஸ், யார்? ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா. ஓகே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், தோஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஏன்னா தே ஹாவ் அ பர்சனல் கெயின்ஸ். அப்படின்றப்போ உங்களோட வல்னரபிலிட்டியை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் ஜக்கி வாசுதேவ்கிட்ட போகிறீங்க, என்ன, போன உடனே உங்களுக்கு வந்து கைடன்ஸ், மென்டர்ஷிப்பு, ரிலீஜியஸ் அந்த மிஸ்டிக் பிரின்சிபல்ஸை வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும். இனிஷியலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாரு. சொல்லித்தரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு என்ரோல் டு மை இன்னர் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ தோஸ் பீப்புள் ஹாவ், அவங்களுக்கு வந்து பர்சனல் கெயின் இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ நான் வந்து யோர் மென்டார். ஓகே, ஸோ இட் இஸ் மை ப்ரொஃபஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பனாக வந்து இதுதான் என் ப்ரொஃபஷன்னு காட்டிக்கிறேன். ஐ சார்ஜ் அ ஃபீ. ஓகே, இது வந்து அக்செப்டபிள். நான் வந்து உங்களை டிசீவ் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஐ கிவ் சம்திங் வேல்யூ டு யூ. ஓகே, ஸோ தேட் ஷுட் சப்போர்ட் மீ. புரியுதா? என்ன அப்படின்றது தெளிவாக இருக்குது, கிளியராக. மென்டார் மென்டி ரிலேஷன்ஷிப் வந்து கிளியராக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ மிஸ்டிக். ஸோ மிஸ்டிக் பீப்புள் நெவர் எவர் ஷுட் அட்டாச் டு அ வெல்த் ஆர் ஆர்கனைசேஷன். அந்த இதில் போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்க அப்படின்னாலே மிஸ்டிக்குக்கான அந்த ஒரு வேல்யூஸவே நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்கள ஏன் மிஸ்டிக்குன்னு கூப்பிட்றோம்? அவங்க வந்து லைக் அவங்களோட வேல்யூஸை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அவங்க நான் அட்டாச்மெண்ட் காட்டுவாங்க, எது கூட அட்டாச் ஆகக்கூடாது அவங்க. ஏன்னா மிஸ்டிக்ஸ் எல்லாருமே சித்தராக தான் போகணும். அந்த காலத்தில் எல்லாம் சித்தராக ஏன் போனாங்க? ஏன்னா நான் அட்டாச்மெண்ட்டு. எதை விடவும் அவங்களுக்கு இப்போ இந்த ஃபேமு, இதை வந்து நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு தான். ஏன்னா இட் இஸ் அ சிஸ்டம், இட் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் வே. நான் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்களுக்கு நான் சொல்லணும், இது என் கடமை அப்படிம்பாங்க. நோ, தட் இஸ் நாட் யுவர் ரோல். புரியுதா? ஈவன் புத்தா கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இது என்னோட ரோல் கிடையாது.
பட் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் வில்லிங்காக, இது வந்து எனக்கு வந்து சம்திங் ரிலீஜியஸ் சாங்ஷன் கிடையாது. பட் இருந்தாலுமே மக்களுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து மாங் நன்னுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அண்ட் இவங்களுக்கு இதான் பிரின்சிபல். இதுக்கு நீங்கள் வரட்டினாலும் பரவாயில்ல, லே பீப்புளுக்கு என்ன மாதிரியான ஃபாலோ, ஏன்னா வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேனோ நத்திங் அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், நான் புரிய வைக்கணும். அப்படின்றப்போ வேணும்னா கற்றுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா ஆனால் நாங்கள் வாழணும். ஏன்னா ஆனால் எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது வெல்த்தில். ஓகே, ஆனால் இந்த மாங் அந்த இந்த ஆர்டரை வந்து நான் கொண்டு போகணும் அப்படின்னா ஐ நீட் அ ரிசோர்ஸ். அப்படின்றப்போ பிச்சை கொடுங்கன்னு கேட்டார். ஓகே, இட் இஸ் நாட் யுவர் ரோல், இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி டு பே. ஏன்னா நம்ம இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ரிலேஷன் கிடையாது. நான் வந்து ஒரு மிஸ்டேக், நான் வந்து ஒரு ஃபிலாசபர், நான் வந்து ஒரு என்கொயரர். எனக்கு வந்து எதோடைய அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா என்னோட ரோல் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, என்னோட வேல்யூவே போயிடும். அப்படின்றப்போ பிச்சை கொடுங்க நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. புரியுதா? ஜக்கி வாசுதேவ் பிச்சை கேட்பாரா? நித்யானந்தா பிச்சை கேட்பாரா? அப்போ அவங்களோட வேல்யூஸை கொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன அவங்களோட பர்பஸே வந்து டிஃபீட் ஆகுது. அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மக்களோட வல்னரபிலிட்டி இருக்குது இல்லையா, லைக் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் ஒரு கட்டத்தில் கடவுளை தான் போய் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட வர்றப்போ அவங்க வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி இது பண்ணுறது. இந்த பிகே மூவி பார்த்துருக்கீங்களே, ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அந்த மீட்டிங்கில் வந்து ஒருத்தர் நிற்பார். அந்த சாமியார் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவான்? கஞ்சன்ஜுங்கா போங்க. அந்த வியூவை பார்த்தீங்கனாலே மனசு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஐ நீட் அ இம்மீடியட் சொல்யூஷன். அவங்க வல்னரபிலிட்டியை இது பண்ணி டைவர்ட் பண்ணிடுறது. ஓகே, லைக் தமிழ்நாட்டில் சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் இறந்துட்டாங்க. அந்த பர்சனை திரும்ப நான் உயிரோட கொண்டு வர வைக்கிறேன், ஜீசஸ் வருவார் அப்படின்னு நம்பி அந்த டெட் பாடியை உள்ளே வச்சு, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ ப்ராப்பரான மெடிக்கல் கேர் கொடுக்காம சாகடிச்சிட்டு ஜீசஸ் வருவார்னு பல மாசமாக உட்காந்து உள்ளுக்குள்ளேயே பணத்தை வச்சுட்டு வேண்டியிருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. புரியுதா? ஸோ இதுதான். அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது வரும். கடைசியில் கடவுள் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டியை, நம்மளோட வல்னரபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம எந்த சுச்சுவேஷன் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ பியூரோக்ராட்டாக நீங்கள் வல்னரபிளாக இருக்கக்கூடாது. வல்னரபிளாக இருக்கக்கூடாதுன்னா யூ நீட் டு நோ ஹவு டு டிட்டாச் யுவர் எமோஷன்ஸ். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா இப்போ நம்ம இதிலேருந்து லேர்ன் பண்ணி நீங்கள் கற்றுட்டு அதுக்கடுத்து மூவ் ஆகலாம். ஏன்னா ஆனால் அடுத்து ஃப்யூச்சரில் சர்வீஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, நிறைய வே இருக்குது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது. புரியுதா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஈவன் கிருஷ்ணாவிலவே எமோஷன்ஸ் வந்து அடி வாங்குறப்போ என்ன பண்ண முடியல, சர்வைவ் ஆக முடியல. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ராடிக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்மளை போட்டு தாக்கும். அது எந்த லெவல் ஆஃப் டிகிரிக்கு நம்ம அலோவ் பண்ணுறோன்றதா இருக்குது. என்ன நான் அனலைஸ் பண்ணதில் நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 days, மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் எமோஷ்னலி வல்னரபிளாக இருப்பேன். பட் அதுக்கப்புறம் இது பண்ணி போயிடுவேன். இந்த மாதிரி பர்சனல் ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஒரு எமோஷ்னல் சுச்சுவேஷன், ஒரு ட்ராமா வருது அப்படின்னா அதுலேருந்து நான் எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறேன் அப்படின்றத பார்க்குறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ரெசிலியன்ஸை வந்து நான் வேல்யூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த பெஞ்ச் மார்க்ஸை வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எமோஷன்ஸை டிட்டாச் பண்ணிட்டேன், நான் வந்து பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லலை. நானும் சஃபர் ஆவேன், நீங்களும் சஃபர் ஆவீங்க. பட் அதோட எக்ஸ்டென்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகிறேன்னு அர்த்தம். என்னோட சைக்காலஜி அது பாதிக்கக்கூடாது, எனக்கு வந்து மென்டல் ட்ராமா கொடுக்கக்கூடாது, லாங் லாஸ்டிங்காக அது இருக்கக்கூடாது. அப்படின்றப்போ எவ்வளோ சீக்கிரமாக அதோட இம்பேக்டை குஷனிங் பண்ணி ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வர முடியுமோ அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னோடய பர்சனல் ரெக்கார்டு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு சம்பவத்தோட இன்சிடென்ட்டோட இன்டென்சிட்டியை வச்சு அந்த இன்சிடென்ட்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றேன் அப்படின்னு. ஓகே, லைக் மோர் தென் 2-3 years ஒரு விஷயத்துக்காக சஃபர் ஆகிருக்கேன். அதே விஷயம் மறுபடியும் நடக்கிறப்போ வித்தின் அ வீக் ஐ ரீபவுண்ட். ஓகே, ரெசிலியன்ஸ் ஆகிட்டேன். ஸோ திஸ் வாஸ் மை பர்சனல் ரெக்கார்ட். ஓகே, அப்போ நம்மளோட லைஃப் வந்து நமக்கு டீச் பண்ணுறப்போ, இதெல்லாம் பண்ணுறப்போ அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுலேருந்து எந்த அளவுக்கு சர்டன் டிகிரியிலேருந்து நம்ம அந்த எமோஷ்னல் இதுலேருந்து வருவோம் அப்படின்றத பார்த்துருவேன். இப்போ நான் எமோஷ்னலி இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஐ அட்லீஸ்ட் கிவ் 1 week டைம். சடனாக டிசிஷன் எடுக்க மாட்டேன். 1 week டைம் கொடுத்து அதை எமோஷன்ஸ்க்கு இது பண்ணி சட்டுன்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ பொறுமையாக இருப்போம். அந்த எமோஷன்ஸாக சம்பவமாக கோ த்ரூ பண்ணுவோம். கிவ் இட் அ டைம். ஓகே, அது எனக்கு வந்து அது போய் நியூட்ரலாக நான் எப்போ வர்றேனோ, எப்போ நான் என்னை மாற்றிக்கிறேனோ அப்போ தான் டிசிஷன் எடுப்பேன். ஓகே, இதுதான் கிருஷ்ணரும் சொன்னது, இதுதான் எல்லா ஃபிலாசபிலையும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக கேம் மாதிரி பண்ணுறது.
கேம் மாதிரி பண்ணுறது, ஒரு ஸ்கில் மாதிரி. லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணுங்களேன், இது வேற மாதிரி இருக்கும். ரிலீஜியஸ் சாங்ஷன் கொடுக்காம இது ஒரு ஸ்கில்லு, ஏன்னா இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், இதை யூட்டிலைஸ் பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து டேப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். ஏன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் படித்தோம் அப்படின்னா இது பண்ணுவோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, புக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் நிறைய புக்ஸ் இருக்குது, ஆயிரம் புக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா டைவர்ட் ஆயிடுவீங்க. அதெல்லாம் போகாதீங்க. இப்போ நம்ம கிளாஸில் என்ன சொல்கிறோமோ இது ப்ளஸ் இந்த நோட்ஸை வச்சு எப்படியெல்லாம் குவாலிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எந்த புக்ஸுக்கும் போயிடாதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்லேருந்து கொஸ்டின்ஸ் எழுதி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் கொடுக்குறேன். எதனால் ஸ்பேஸ் போடுறேன் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங் தானே, பயாலஜி தானே, ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், இன்டெகிரேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து படித்து முடிச்சிட்டிங்களா, எதுவும் பண்ண முடியலையா, ஃப்ரீயாக இருங்க. ஓகே, ஃப்ரீயாக இருங்க, மைண்டை விட்டுருங்க. இது வந்து தனி, இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தனி, உங்கள் பர்சனல் லைஃப் தனி. உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே இதை என்க்ரோச் பண்ண விடாதீங்க ப்ரிப்பரேஷனை. புரியுதா? அது தனி, இது தனியாக பார்க்கணும். எப்போ படிக்கணும்னு உட்காடுறீங்களோ அப்போ தான் இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த எமோஷன்ஸ், பர்சனல் லைஃபோட எமோஷன்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரக்கூடாது. ப்ரிப்பரேஷன் இதில் நீங்கள் பண்ணுறீங்க, இதில் சில எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகும். இது வந்து பர்சனல் லைஃபை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் டிஸ்டிங் பண்ணி பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 2 or 3 hours தான் இருக்கணும் இந்த இனிஷியல் டைமில். ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பை பாருங்கள். 24 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்தாலும் அப்போதைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ வரட்டும், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ வரட்டும், அதோட மூடிட்டு அவ்வளோதான் நம்ம வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த ஒர்க்கு கொடுக்க உங்களோட டைம் பீரியட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியணும். ஏன்னா இதோட இது வந்து இதை இம்பேக்ட் பண்ணக்கூடாது, ரெண்டோட இது இம்பேக்ட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரிப்பரேஷனில். ஓகே, டன். இதுதான் உங்கள் ஆன்சராக இருக்கணும். புரியுதா? ஓகே, ஓவராலாக முடிஞ்சு. அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம் நாளைக்கு. முடிச்சுக்கலாமா? டன். தேங்க்யூ. பே ப்ரீமியம். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? குருகாரு, சொல்லுங்க. இப்போ இந்த எஸ்ஏ கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறீங்கல்ல? ஆமாம். என்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லை. நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நான் சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றேன். ஓகே. சாட் ஜிபிடியில் நான் ஒரு 1000 வேர்ட்ஸ்க்கு ஒரு எஸ்ஏ வர வச்சுட்டு அதை நான் படித்து பார்த்துட்டு அதை நான் எப்படி 200 வேர்ட்ஸ்க்கு என்னோட ஸ்டைல் எழுத முடியும்னு சொல்லி தான் எழுதுறது. அதை ஃபாலோ பண்ணலாமா? இந்த ஆக்சுவலாக எஸ்ஏ வந்து 200 வேர்ட்ஸ் கிடையாது. எஸ்ஏ வந்து 1600+ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேஜுக்கு வந்து 2 பேராகிராஃப்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 10 பேஜுக்கு மேலே எழுதுகிற மாதிரி வரும். ஏன்னா ஸோ 10 பேஜ்கிட்ட எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க, அவ்வளோ எழுதணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் சாட் ஜிபிடியை மட்டும் ரிலே பண்ணி எழுத முடியாது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து வைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதுனான்னு ஒரு மாதிரி மைண்டு மேப் போட்டு என்னென்ன எழுதலாம்னு இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே சாட் ஜிபிடி வந்து ரிலே பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது இதான் ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. எஸ்ஏக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த டாப்பிக்கை எழுதிட்டு இதில் என்னென்ன மாதிரியான ஐடியா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஏன்னா மைண்டு மேப் வந்து போடுங்க. ஏன்னா என்னென்ன எழுதலாம், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், இது ரைட்டா அப்படின்னு மைண்டு மேப் போட்டுட்டு, ஏன்னா அடித்தல் திருத்தல்லாம் பண்ணிவிட்டு எதை இன்க்ளூட் பண்ணுமோ அதை ரெடி பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே கோலை நீங்கள் உட்காந்து எழுதணும். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது தப்பு இல்லை. டைரெக்டாக நீங்கள் வந்து சாட் ஜிபிடிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு எழுதுறது வந்து டிஃப்ரெண்ட்டு. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வைடராக ஆர்டிகிள்ஸ் படிங்க. ஏன்னா இதுதான் இப்போது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதுலாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம டெவலப் ஆகிறது டிலே ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு டிலே ஆகும், நான் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு சாட் ஜிபிடியை டிபெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் இனிஷியலாக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சோர்ஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மல்டிபிள் சோர்ஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. சாட் ஜிபிடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, உங்களோட இன்டெலிஜென்ஸை சப்சைட் பண்ணிடும். அது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் தான் இங்கே வந்து டெவலப் ஆகணும். புரியுதா? நம்மளோட ஒர்க் தான் டெவலப் ஆகணும். அப்படின்றப்போ என்டையர்லி சாட் ஜிபிடியை ரிலே பண்ணாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தெரியணும்னா கேட்டுக்கோங்க. என்டையர் எஸ்ஏக்கு வந்து ஆன்சர் அதுட்டு வந்து வாங்கி எழுதக்கூடாது. ஏன்னா கான்செப்ட் தெரியும்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரை அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துரும். இப்போதைக்கு நீங்கள் அதை படித்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடுவீங்க. நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்திங்க அப்படின்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் ரோல் வந்து உங்களோடது, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களோடது. அது டெவலப் ஆகாமலே இருக்கும்.
இது வந்து லைக் ChatGPT யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு குழந்தை வந்து ஊனமாக வளர்றதுக்கு சமம். புரியுதா? இன்டெலிஜென்ஸ் நம்மளோட தான் இருக்கணும். அப்படின்றப்போ அந்த டூலை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஒரு எஸ்ஏ டாபிக் எடுத்திருக்கீங்க, ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, இல்லை கன்சைஸாக ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பற்றி எழுதுறீங்க, இந்த டாபிக் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்றப்போ அதில் ஒரு ஃபேக்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வர்றப்போ அந்த ஃபேக்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அசம்ஷன்லையோ இல்லை அரகுற நாலேஜை வச்சோ கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஃபேக்டை என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணுறதுக்கு ChatGPT கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கரெக்டாக, நான் இப்படி கொடுக்கலான்னு இருக்கேன், இது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் என்டையர் கொஸ்டின், என்டையர் ஆன்சர், அந்த ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து கன்க்ளூஷன், இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்லேருந்து எல்லாம் உங்களோட தான் இருக்கும். அதுதான் வந்து ஃபீல் ஆகும். புரியுதா? சில ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப எனக்கே வந்து அந்த வேர்ட் சாய்ஸஸ் இதெல்லாம் எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, ChatGPT யூஸ் பண்ணியிருப்பாங்களே. நானும் ChatGPT யூஸ் பண்ணுறேன். அது என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஃபார்மேஷன் கொடுக்குன்றது இன்டர்னலாக எனக்கு தெரியும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். அப்படின்றப்போ சில ரைட்டிங்ஸை பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஸோ அதனால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது. அப்போ உங்களுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு எவாலுவேட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள். பார்த்த உடனே வந்து லைக் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இது வந்து ட்ரூவா செல்ஃபாக எழுதுன ஆன்சர் கிடையாது அப்படின்னு. ஏன்னா தெரிஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்டையர் ஆன்சரும் நம்மளோட ஓன் ஒர்க்காக இருக்கணும். டன். டைம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதுக்கு தான் எஸ்ஐக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் உடனே எழுதி அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. பொறுமையாக பண்ணுங்க. ஆனால் உங்களோட ஒர்க்காக தான் இருக்கணும் அது. 2 நாளில் முடிச்சிட மாட்டேனா, 2 நாளில் கொடுத்துட்டு 2 நாளுக்குள்ளே நீங்கள் எஸ்ஐ எழுதணும் அப்படின்னு கொடுத்துட மாட்டேனா, 1 வாரம் நான் கொடுக்குறேன். பொறுமையாக எழுதுங்க. அடுத்த வாரம் கொஸ்டின் போடுறப்ப கூட நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கூட சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா எதுக்குன்னா அந்த டைம் தான். அந்த டைமை நம்ம அதுக்கடுத்து இனிஷியலாக அப்படி குறைச்சிட்டே போவோம். அந்த இப்போ 7 நாள் கொடுக்குற அப்படின்னா 6 நாள் ஆக்கலாம், 5 நாள் ஆக்கலாம், 2 நாள் ஆக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கேயே வந்து உட்காந்து எழுதணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எஸ்ஐ டாப்பிக்லாம் என்னன்னு தெரியாது. ஏன்னா எக்ஸாம் அப்படி தானே, என்ன டாபிக் வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்ல. இந்த டைம் பீரியட் அப்படியே குறைச்சிட்டே வந்து கடைசியில் நீங்கள் இங்கே வந்த உடனே ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்குமே தான் கேமரா ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதணும். ப்ராக்டரிங் பண்ணுவேன். ஓகே, இங்கே ஆஃப்லைன்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் உட்காந்துடணும். ஸோ இம்மீடியட்டாக கொஸ்டின் கொடுப்பேன், அந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். இம்மீடியட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியாது. உடனே இப்போ எடுத்த உடனே எஸ்ஏ எழுதுறதுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் பெருசாக எழுதியிருக்க மாட்டீங்க, ஓனாக எஸ்ஏ எழுதியிருக்க மாட்டீங்கல்ல. அப்போ இதை நீங்கள் கொண்டு வரணும், டெவலப் பண்ணணும். கிராஜுவலாக தான் டெவலப் ஆகணும். ஏன்னா அதுக்கு டைம் கொடுங்க. ஓகே, டன். ஓகே, முடிச்சுக்கலாமா? குருகாரு, ஒன் ஃபைனல் क्वेश्चन. அந்த அப்லோட் பாலிசி நாங்க எழுதி அப்லோட் பண்ணுவோம் சார், அதோட எவாலுவேஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் அப்லோட் பண்ணல, உங்களுக்கு சரவணகுமார் 2 பேருக்கு மட்டும்தான் இன்னும் முடிக்காம இருக்கு. ஓகே, மற்ற எல்லாருக்கும் எடுத்து அனுப்பியாச்சு. ஓகே, லைக் அது என்ன அப்படின்னா அதை வந்து என்னையே எவாலுவேட் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க, ஒரு 2 பேர் பேப்பரை. ஏன்னா அதனால உங்கள் பேப்பரை இன்னும் நான் பார்க்கல. ஓகே, நான் பார்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிடுறேன். ஓகே குருகாரு, தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ. ஸ்ட்ரக்சர் வந்து நீங்களே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம போகிறோம் சூர்யா. ஸோ அதனால ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளாட் அவுட் பண்ணுங்க, என்னென்ன எழுதலான்னு பிளாட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து இப்போ நம்ம ஆன்சரை வந்து இப்போ நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் வைப்போம். அதுலேருந்து உங்களுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, டன். முடிச்சுக்கலாமா? ஓகே, ஓகே, டன். ஓகே, ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.